எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில் டூர் நம்பர் 51 எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் இருக்கக்கூடிய பிவிஆர் சினிமாஸ் தான் போகிறோம். இந்த பிவிஆர் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 ஸ்க்ரீன் இருக்குங்க. இந்த 10 ஸ்க்ரீனில் நம்ம ஆல்ரெடியே 3 ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 9, ஸ்க்ரீன் 5ன்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்க்ரீனோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். நான் அங்கே போயிருந்தப்போ எனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்றது அந்த வீடியோஸில் இருக்கும். அண்ட் இன்றைக்கி டூர் நம்பர் 51 எந்த ஸ்க்ரீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் 2ல் தான் படம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீன் நம்பர் 2ல் ப்ரொஜெக்டர் அண்ட் சவுண்டை பற்றி கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற 10 ஸ்க்ரீனில் ஏதோ 3-4 ஸ்க்ரீனில் தான் 4K இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா பெருசாக எல்லா ஸ்க்ரீனுக்குமான டீட்டெயில்ஸ் கிடைக்கல, எவ்வளோ சர்ச் பண்ணாலும் கிடைக்கல. அண்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 7.1 சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டம் தான் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீனில் நீங்கள் படம் பார்க்கும்போது போடுவாங்க டால்பி அட்மாஸ்னு. ஆனால் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே டால்பி அட்மாஸ் இல்லை. ஸோ இந்த என்ன ப்ரொஜெக்டர்னு எனக்கு தெரியல. அண்ட் சீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 176 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மீடியமான ஆடிட்டோரியம் தான் இந்த ஸ்க்ரீன் 2ல். அண்டு டிக்கெட் ப்ரைஸை பற்றி கேட்டிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 165 ரூபாங்க. நான் இப்போ பார்த்த படத்துக்கு, நான் பார்த்தது ஒரு சின்ன ஸ்மால் பட்ஜெட் படம். இதே நீங்கள் ஹை பட்ஜெட் படமோ இல்லை வேறு பெரிய படத்துக்கோ போனீங்கன்னா 190 ரூபா இருக்கும். இங்கே வந்து 165லேருந்து 190 ரூபா வரையும் டிக்கெட் ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க படத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஓவரால் எனக்கு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த தேட்டரில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இல்லைனாலும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன் 1ல் PXR ஸ்க்ரீனில் படம் பார்த்துருக்கேன். அங்கே எனக்கு கிடைச்ச அனுபவம் இங்கே கிடைக்கல. கிடைச்ச அனுபவம்னா பெரிய ஸ்க்ரீன் இது சின்ன ஸ்க்ரீன் அப்படி சொல்ல வரல. அங்கே இருந்த அந்த பிரைட்னஸும் அங்கே இருந்த அந்த ஸ்க்ரீன் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீனில் இல்லை. ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் ஒரு படம் பார்த்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் கிளியராகவே இருக்குது, ரொம்ப நல்லாவே கேட்குது. சவுண்டு சூப்பராக இருக்குது, நான் அதுக்கு குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அண்ட் சீட்டிங் கம்ஃபர்டபுளை பற்றி கேட்டிங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்டபுள் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பிவிஆர் சினிமாஸில் ரொம்ப பிடிச்சது அந்த சீட்டிங் தான். ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக பெருசாக இல்லாமல் சீட்டிங் நல்லா இருக்குது. அண்ட் ஓவரால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே சூப்பராக தாங்க இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ரீனில் படம் பார்க்குறோம், ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் படம் பார்த்தா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓவரால் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இதே மாதிரி இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் கொலவரி. பாய் பாய்.